அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்றைக்கி நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு: மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இப்போ தாளிப்புக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததையும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது வதங்கணும். இது பாதி வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்கோம். இந்த தக்காளிக்கும் இந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் காயில் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இது நல்லா சாஃப்டாக. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயை சேர்த்துருக்கோம், கத்திரிக்காயை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் இருந்த மசாலா தண்ணியை தான் இப்போ நான் இதுக்கு ஊற்றிருக்கேன். இது தொக்குன்றதுனால கொஞ்சம் நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தான் தண்ணி விடணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி. சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.